தொடர்ந்து நம்ம குரு துலாத்தில் நின்ற பலன்களை பார்ப்போம். உங்களுடைய தத்துவ ஞானம், பகல் கனவு, கற்பனை வாழ்வு, புத்திரமின்மை. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். திருமாலின் திருமார்பில் அலங்கரிக்கும் அந்த மாலையின் பெயர் வைஜெயந்தி என்கிறது வைணவ புராணம். இன்று ஏகாதசி விரதம், திருமாலின் அருளை பெற்றுக்கொள்ள விரதம் இருப்போம். இன்று நம்மளுடைய பஞ்சாங்கத்திற்கு போவோம். 13ஆம் தேதி 2ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் மாசி. இன்றைய சூரிய உதயம் 7:30க்கு, சூரிய அஸ்தமனம் 7:23க்கு. இன்றைய திதி தேய்பிரை ஏகாதசி. தேய்பிரை ஏகாதசி முடியும் நேரம் இன்று மாலை 4:56க்கு. அதன் பிறகு துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம். மூலம் நட்சத்திரம் முடியும் நேரம் இன்று மாலை 6:42க்கு. அதன் பிறகு பூராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 7:29 8:58 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 6:24 7:23 வரை. இரவு வேளையில் 9:22 10:22 வரை. ராகு கால நேரம் காலை 11:57 மதியம் 1:26 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:25 5:54 வரை. கூலிகன் காலை 8:58 10:28 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு நிறைவு, ரிஷப ராசிக்கு நலம், துலாம் ராசிக்கு கவலை, சிம்ம ராசிக்கு சினம், கடக ராசிக்கு சாதனை, கன்னி ராசிக்கு கவனம், துலாம் ராசிக்கு விருத்தி, விருச்சிக ராசிக்கு அலைச்சல், தனுசு ராசிக்கு தடங்கள், மகர ராசிக்கு தாமதம், கும்ப ராசிக்கு வெற்றி, மீன ராசிக்கு யோகம். தொடர்ந்து நம்ம குரு துலாத்தில் நின்ற பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசியிலே என்னென்ன ராசிகளில் உங்களுக்கு குரு அமர்ந்திருக்கிறார் என்று பார்த்து இந்த பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். சரி, இன்று குரு துலாத்தில் ஆடம்பர வாழ்வு, புகழ்ச்சி, மயக்கம், பெண் நாட்டம், மத நம்பிக்கை, கவர்ச்சி, அதிக செலவு ஆகியவைகளை குரு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு கொடுக்க. துலாம் ராசி என்றால் அதாவது உங்களுக்கு குரு துலாம் ராசியில் அமர்ந்திருந்தால் இந்த பலன்களை கொடுப்பார். குரு விருச்சகத்திலே முன்கோபம், அவசர புத்தி, பெண்ணால் செலவு, வைபவ செலவு, குடும்ப செலவு, எஸ்டேட் நிர்வாகம், அதிகாரம், பதவி போன்றவைகளை குரு தருகிறார். தனுசில் குரு அவருடைய சொந்த வீடு, பேச்சாற்றல், வாத திறமை, செல்வம், குருத்தன்மை, கருணை மனம், செயல்திறன், கலைஞானம், எழுத்தாற்றல் ஆகியவைகளை தனுசுவில் அமர்ந்திருக்கும் குரு தருகிறார். குரு மகரத்திலும் கும்பத்திலும் புத்திர சோகம், குடும்ப குழப்பம், தன நாசம், தத்துவ ஞானம், பகல் கனவு, கற்பனை வாழ்வு, புத்திரமின்மை, சிந்தனை தடுமாற்றம், மனித நேயம் ஆகியவைகளை குரு தருகிறார். குரு மீனத்தில் உயர் பதவி, ராஜதந்திரம், மனவாழ்வு, சிக்கல், வாதத்திறமை, குருத்தன்மை, கருணை மனம் ஆகியவற்றை மீன ராசியில் அமர்ந்திருக்கும் குரு தருகிறார். மீன ராசியிலும் குரு ஆட்சி பெற்றவர், அவருடைய சொந்த வீடு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ராசி கட்டங்களிலேயே குரு எந்த ராசியில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பலன்களை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். தொடர்ந்து நாளைய பதிவிலே நம்ம இன்னொரு கிரகத்தின் தன்மைகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.